ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவர் ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. ஸோ யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. ஏன்னா இவங்க வேறு வேறு ஏதாவது கேஸ்ட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் கரெக்டாக முடிஞ்சது கூட 2 பேர் வீட்லேயுமே விஷயம் தெரிஞ்சிருது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசல்லையே 2 குடும்பத்து ஆளுங்களும் வந்து நிற்கிறாங்க. கண்டபடி வந்துட்டு பேசுகிறாங்க ஹீரோவையும் ஹீரோயினையும். நீங்கள் எப்படி வாழ்ந்துடுறீங்க நான் பார்த்துறேன், குடும்ப மரத்தை வாங்கிட்டீங்க அப்படி இப்படின்னு எக்ஸட்ரா நிறையவே பேசி சாபம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. 1 வருஷம் ஆயிடுது. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னா, எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடணும், நம்மள இந்த மாதிரி தப்பாக பேசின எல்லா முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல, அதுதான் அவங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவன் யூபிஎஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது. அவங்க அக்கா வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோவோட அக்கா இருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால அக்காவோட மாப்பிள்ளை இருக்காருல, அவர் வந்துட்டு சுத்தமாக ஹீரோ வந்துட்டு மதிக்க மாட்டார். ஒரு மாதிரி அவர் கேட்டிக்கு போட்டு அந்த ஒரு இது இருக்கும்ல, ஈகோ இருக்கும்ல, அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ அவங்க பசங்களுக்கு காது குத்து வைக்கிறத கூட நேரில் வந்து ஒரு பத்திரிக்கை வச்சு கூப்பிட மாட்டாங்க, கால் பண்ணி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து இது பெரிய ஒரு மாதிரி ஒரு மான பிரச்சனையாக இருக்கும்ல, நேரில் வந்து கூப்பிட மாட்டாங்களா, பத்திரிக்கை வைக்க மாட்டாங்களா, இப்படி ஃபோனில் தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கோவத்தை காட்டுவாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட தானே காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கும் அவரோட அக்கா மாப்பிள்ள இருக்காருல்ல, அதாவது அவரோட மாமா, இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகவே போகாது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஈகோ பார்க்குறாரு, இவருக்கு வந்து தன்னை மதிக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கிறதுனாலேயே வந்துட்டு இவங்க 2 பேருக்கு எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட ஹீரோவையும் ஒரு ஃபேமிலியும் அந்த அளவுக்கு அவர் மதிக்காமல் இருக்கிறது தான் ஹீரோக்கு உண்டான வருத்தமாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு இவங்க என்ன தான் தப்பு பண்ணாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 தப்பு பண்ணாலும் இப்போ முறை செய்யணுன்றது நம்ம செஞ்சு தானே ஆகணும், நீ தாய் மாமனா போயிட்டு செஞ்சு தான்ப்பா ஆகணும்னு சொல்லும் போது, நான் என்ன நேரில் வந்து கூப்பிட்டாங்களா, நான்லாம் இதுக்கு வரவும் முடியாது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கும் போது, சரி வரேன், என்னால் என்ன முடியுதோ அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வராங்களா. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க சொந்தக்காரவங்களாம் வந்து இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. இவ தான் வந்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணவ, இன்னும் அவங்க வீட்டில் கூட அவளை ஏற்றுக்கல, ஆனால் எவ்வளோ இருக்கும் இதுங்களுக்கு, என்ன இவ்வளோ நகை, இவ்வளோ ஷூ, இந்த மாதிரி பிராண்டடாக போடுறது, பிராண்டடாக இருக்கிறது அப்படின்ட்டு ஏதாவது பேசியே ஆகணும்ல, அந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் காதில் இது நல்லாவே கேட்கும். இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், இப்போ தான் குடும்பத்தில் முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சந்தோஷத்தில் அதை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. இன்னிலேருந்து அவங்க அக்கா இருக்காங்க, ஹீரோட அக்கா, என்ன சீர் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தே கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு, இவன் என்னத்தை தான் அப்படி செஞ்சிடறான்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு இலக்காரமான ஒரு சிந்தனையோடு தான் அவரும் சுற்றிட்டு இருப்பார். இப்போ அக்கா இவங்க வந்து முறைப்படி கூப்பிடாட்டியும் பிறந்த வீட்டில் அதுவும் தாய்மாமா செய்கிறதுல வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கணும், இல்லாட்டி அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறதா இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேசும்போது, சரி ஓகே நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை செய்கிற நேரத்தில் தான் வந்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஹீரோ அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த காது குத்துக்கு வந்துட்டு காதுக்கு கம்மல், கைக்கு வளையல், செயின்னு அத்தனையுமே போட்டிருப்பாரு. இதை பார்த்தோன்னே அக்காவோட மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துருவார். அதோட அவர் இலக்காரமாக தான் நினைச்சாங்க இந்த மாதிரி நடந்துடும். இதை பார்த்தோன்னா அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி காது குத்து ஃபங்க்ஷனில் எதுவுமே செய்யாமல் என் மானத்தை வாங்கிடுவியோன்னு நினச்சேன், இந்த மாதிரி செஞ்சுட்டு பெருமைப்படுத்திட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்மானம் அப்படின்றது அவருக்கு அதிகமாகவே இருக்கும். அதுபடி பார்த்தபோது ஹீரோட அக்கா என்ன தான் வந்து இது மாதிரிலாம் பேசியிருந்தாலும் ஹீரோ வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் இவ்வளோ சரி செஞ்சுருந்தா கூட ஒரு வாய் கூட அவர் சாப்பிட மாட்டார், சாப்பிட உட்கார மாட்டார். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க நேரில் வந்து பத்திரிக்கை வைக்கிற அவங்க அவமதிச்சிட்டாங்க, அதனால் அந்த வீட்டில் அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அதனால் ஹீரோ சாப்பிட மாட்டார். ஆனால் ஹீரோனை திரும்பி பார்த்தா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடாம அவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நான் சாப்பிடாம இருக்கேன், நீ வந்துட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு என்னையும் அசிங்கப்படுத்த பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், இப்போ ஹீரோயின் பதிலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாப்பிடாட்டி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உன் புள்ள சாப்பிடாம இருந்தால் பரவாயில்லையா உனக்குன்னு கேட்குறாங்க. இது கேட்கும்போது தான் வந்து ஹீரோக்கு தெரியுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. அவ்வளோதான், அன்றைக்கி நைட்டு விடிய 2 பேரும் வந்து ஃப்யூச்சர் பிளான்லாம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இனிமேல் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான்லாம் பண்ணுறாங்க. ஹீரோ பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காரு. ஹீரோ பார்த்துட்டு இருக்க வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு டிசைனர் ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருப்பார். அதாவது இந்த இன்விடேஷன், விசிட்டிங் கார்டு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குற வேலை இருக்கும்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு அவருக்கான கிடச்சிருக்க வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு நகைக்கடை விளம்பரம் தான் கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டிசைன்
டிசைனாக ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த வேலையை தான் ஹீரோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் அந்த டிசைனர் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அதை வந்துட்டு போஸ்டர்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குது, அதை விளம்பரப்படுத்த வேண்டிய வேலை இருக்குல்ல, அந்த வேலையை வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் தான் பார்க்குறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வேலை வந்து பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி போஸ்டர் விட்டுறது அங்கங்கே விட்டுறதுலாம் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, வேலையை மட்டம் போடுறதுக்காக வந்துட்டு அங்கங்கே சும்மா சுற்றிக்கிறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, அப்படி இப்படி நேரத்தை கடத்துறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த வேலை கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு இவங்க இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்பார்வை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்துறாரு, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவனுங்க இன்னும் நம்மளுக்கு சம்பளம் கூட கொடுக்கல, இந்த வேலைக்காக காசு கூட நம்ம வாங்காமல் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த வேலையை முடிச்சாதானடா காசே கொடுப்பானுங்க, நீ பாட்டுக்கு வண்டியை அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கே, அவன் கண்ணுங்களை மாட்டினா என்னடா நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த கிளைண்ட் இருக்காருல்ல, அவரே வந்துடுவார். இப்போ ஓப்பனாகவே கேட்டுருவார், காசு கொடுத்து செலவு பண்ணி நாங்கள் ஒரு வேலை கொடுத்தோம்னா நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு இந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி பாவலா கட்டிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாரு. இதில் ஹீரோ அது 1-2 வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவே அவர் விட்டுருவார். இதனால் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், ஒரே அறை தான், யாருக்கு இந்த கிளைண்ட்டை போட்டு ஒரு அறை அரைஞ்சு விட்டுருவார். பேசினது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்டை வேற அரைஞ்சிருப்பார். அந்த கோவத்தில் தான் ஹீரோவும் இவர் மேலே கை நீட்டிருப்பார். இப்போ இந்த விஷயம் நேராக வந்துட்டு ஹீரோ வேலை பார்க்குற முதலாளி இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிடும். இப்போ அவர் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் என்ன கேட்க சொல்வார்னா, மன்னிப்பு கேட்க சொல்வார். அந்த கிளைண்ட் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவார். ஹீரோட முதலாளி என்ன சொல்வார்னா, ஒரு மன்னிப்பு தானேப்பா கேளுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன சொல்வார்னா, என் மேலே தப்பே இல்லை, அவன் தான் அந்த மாதிரி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை வந்து கை நீட்டினதும் அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மன்னிப்பு கேட்டால் தான் உண்டுன்ற மாதிரி சொல்லவும், முதலாளி எவ்வளவோ அப்படி இப்படி சொல்லி ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிடுறாரு. இவ்வளோ சொல்கிறதுனால ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசு இல்லாட்டி கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுறாரு. இப்போ சும்மா இல்லாமல் அந்த கிளைண்ட் என்ன பண்ணுறாரு, என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லவும், இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி அவர் வந்து இங்கே கை நீட்ட ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுறது போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோ வந்து அந்த கிளைண்ட்டை வந்து ஒரு திரும்பவும் அரையிற மாதிரி ஆயிடுது. இதை பார்த்துட்டு இருக்க முதலாளி என்ன பண்ணுறாரு, ஹீரோவை அரைஞ்சிடுறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா முதலாளியாவே அரைஞ்சிடுறாரு. இதோட இப்போ என்ன நடக்கும், இங்கே வேலை தானே போகும், 2 பேருக்குமே வேலை போயிடுது. 2 பேருமே ரொம்ப சோகமாக வராங்க. என்னடா இது அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி 2 பேருமே இப்போ கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது, இப்போ வேலைக்கு என்ன பண்ணுறது, குடும்பத்தில் வேற ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதை செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வேலை போன விஷயம் வந்து வீட்டில் இருக்காங்க யாருக்குமே தெரியாது, அவங்க வீட்டில் தெரியப்படுத்தவும் இல்லை. இதே நேரத்தில் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அவங்க ஆசைப்பட்ட பொருளெல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இதை வாங்க அதை வாங்க இதை செய் அதை செய்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இருக்காங்க, ஹீரோட அம்மா. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்மீகமாக அந்த இதெல்லாம் இருக்கும்ல, பாதயாத்திரை அதெல்லாம் போவாங்கல்ல, அதுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது, எனக்கு வந்து ஒரு 50,000 ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது கேட்குறாங்க, அவரோட நிலைமை தெரியாமல் கேட்குறாங்க. அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பல வருஷமாக அந்த வீடு இருக்குது, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, இந்த வீட்டை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கணும், அதை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, நான் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன்ல, எனக்கு லேப்டாப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், எனக்கு ஒரு லேப்டாப் வந்து வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி அவங்க பங்கு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் கூட அவருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை, ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாமல் தான் இருக்காரு. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஏதாவது சமாளித்து தான் ஆகணும். அப்படி அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை ரன் பண்ணி தான் ஆகணும். ஸோ கையில் இருந்த காசு வந்து குறைஞ்சிட்டே போகுது. இப்போ அடுத்து என்னென்னா கடன் தான் வாங்கணும், அதுவும் வட்டிக்கு வாங்குறாரு. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, கிடைக்கிற இடத்துல எல்லாத்தையுமே வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வேலை போனதும் தெரியாது, இவர் வட்டிக்கு காசு வாங்கிட்டு இருக்காருன்னு தெரியாது, இவர் கடனாலே ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் வீட்டுக்கு தெரியாமையே இருக்குது. வந்துட்டு என்னென்னா இந்த கடன் வாங்குறது இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை கிடையாது, அதை கூட எப்படியாவது அடைச்சிக்கலாம். ஆனால் எனக்கு வேலை போன விஷயம் வந்து என் மாமனுக்கு தெரியக்கூடாது, அதாவது அக்கா வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவர் என்ன ரொம்பவே இலக்காரமாக நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதுங்கி பதுங்கி வேலையில் போகிற மாதிரியே நினைக்கிறார். இந்த நேரம் பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வேலைக்கு போகலையோன்ற சந்தேகம் அவருக்கு அதிகமாகவே வந்துடுது. அதனால் இவரை நோட்டை விடுறது, இவரை கண்காணிக்கிறது, இவரை பிடிக்கிறதுன்ற மாதிரியே அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் கண்ணில் மண்ணு தூவிட்டே இருக்கிறவர் தான் ஹீரோட வேலையாகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்படியே மாதங்கள் போயிட்டே இருக்குது. ஹீரோ வட்டிக்கு வாங்குற கடனும் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஹீரோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு வேலையும் கிடச்சிருது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்த வேலையை எப்படியாவது தக்க வச்சுக்கணுன்ற மாதிரி கிடைச்ச வேலையை செய்வான்னு சொல்லிட்டு ஹீரோ செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு அந்த சந்தோஷத்தோடு வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் வந்துட்டு இப்போ வரப்போகுது, அதுவும் வர வெள்ளிக்கிழமையே அதை செய்யணும், வரப்போகுது, அதை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு புது பிளானை போட்டு வச்சுட்டாங்க. இது கேட்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு தாங்க முடியல, இருக்கிற நிலைமை பார்த்தாது இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவமாக வேற வருது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அவருக்கு ஒரு பக்கம்
அவருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்க வேற இப்படி பிடிவாதமாக இருக்காங்க. என்னதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கு சரியான ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மைண்டு சொல்லுது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தானே செய்ய முடியல. ஆனால் பத்திரிக்கை கூட நேரில் வந்து வைக்கல, அக்காவும் அக்கா வீட்டுக்காரும். இப்போ நம்ம கிட்ட சரியாக பணமும் இல்லை. ஸோ அவங்கள வந்து தண்டிக்கிற விதமாகவும் இருக்கணும். அவங்கள வந்துட்டு இதுக்கான அவங்கள வந்து இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, குடுகுடுக்காரங்க அவங்களெல்லாம் வச்சு பேச வச்சிருவார். எப்படின்னா, அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக புகழ ஆரம்பிச்சிருவாரு. நீங்கள் ரொம்ப நல்லவர், வல்லவர், நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்குலாம் முன்னேறி போகணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் மாமனார் மாமியாருக்கு 60ஆம் கல்யாணம் செஞ்சு வைங்க, நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க, அப்படி இப்படின்றதெல்லாம் இவர் பேசி ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரியும் அவரும் பண்ணிடுறாரு. இப்போ இவருக்கு ஹீரோவோட அக்கா மாப்பிள்ள இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. உடனே வந்துட்டு வீட்டுக்கு நேராக வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது, நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி முடிச்சிடறாரு. இப்போ ரொம்ப கிராண்டாக வேறு அதை பண்ணணுன்ற பேரில் எல்லாம் நல்லா ஆட்டம் பாட்டம் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சும்மா வேணும்னே வம்பு வளர்க்குற மாதிரிலாம் வம்பு வளர்த்துட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்துட்டு ஹீரோக்கு வேலை இல்லைன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் முன்னாடி ஹீரோ அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயே ஹீரோ வேலை இல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரியப்படுத்திடுறாரு. ஃபங்க்ஷனில் எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருது. அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் அவ்வளோ கோவம் வருது. ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவம் தான் படுறாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அப்பா கேட்பாரு, எவ்வளோடா கடன் வாங்கியிருக்க, எதுக்கு நீ சொல்லாமல் இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு 20,000 தான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். 20,000 தானே, சரி விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். ஆனால் உண்மையிலேயே அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட வந்துட்டு கடன் வாங்கி வச்சிருப்பாரு. விஷயம் தெரிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு சம்மக்கவும் வருது. போட்டு அடியடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்க, இப்போ எப்படி இதை சமாளிக்க போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ திங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்காரு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்புறமா வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க சைடில் வந்துட்டு ஒரு பேக்கரி ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு அது சரியான கண்டிஷனில் இல்லைன்னு வச்சுருப்பாங்க. அந்த பேக்கரியை வந்து பேசி ஹீரோக்கு வாங்கி கொடுத்து அதை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. பேக்கரியை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்களா, இப்போ இதுக்கு ஏகப்பட்ட செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் தான் கடன் வாங்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா வட்டியெல்லாம் அதிகமாக தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கடனை விட இன்னும் கொஞ்சம் கடன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இப்போ ஹீரோ வந்துட்டு பேக்கரியை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. வருமானமும் அவர் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே ஹீரோவுக்கு வந்து வருமானம் கிடைக்குது. நாட்கள் போயிட்டுருக்கு. இதே மாதிரி நல்லா ஓடுனா கூட ஓரளவுக்கு செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு அதிர்ச்சி ரெடியாக காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ பேக்கரி வச்சிருக்காருல, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளாட்டு தான், அங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வருது, இந்த பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் அந்த பேக்கரி இருந்திருக்கு. அதனால தான் இந்த பேக்கரியே ஓடாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த பேக்கரி வந்து சின்னதாக தான் ஹீரோ வந்து வச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நல்ல பெரிய லெவல்லையே அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த பேக்கரி தான், அதையும் வந்து கொஞ்சம் சரி பண்ணி இப்போ திறந்துருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ இனிமேல் யார் இங்கே வருவா, எல்லாருமே அங்கே தானே போவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் நினச்சது போலவே அந்த பேக்கரி தான் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. திரும்பவும் ஹீரோட பேக்கரி வந்துட்டு சும்மாவே இருக்க மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் நினச்சி ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஆனாலும் மாதம் போகிறதா வட்டி கடன் கொடுத்து தானே ஆகணும். இவரால் கொடுக்க முடியல, மல்லு கட்ட முடியல. எல்லார்கிட்ட இருந்தும் ஏச்சு பேச்சு வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வேலை இல்லை, அந்த பேக்கரி ஓட மாட்டேங்குது, இவன் எங்கே வட்டியே கொடுக்க மாட்டான், எங்கிறத அசலை கொடுக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் எல்லாருமே பேச தான் செய்கிறாங்க. இப்போ இந்த ஹீரோ வந்துட்டு வாங்கியிருக்காருல இந்த பேக்கரி, அந்த இடம் கூட லீஸுக்கு தான் அவர் வாங்கியிருப்பாரு. அதுவும் சொந்தக்காரவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்க, வட்டிக்காரங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்க, ஹீரோ ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே பல விதமாக அவருக்கு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட சுத்தமாக பணமே இல்லை. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7-8 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 மாதத்தில் அவங்களுக்கு டெலிவரி வேறு வரப்போகுது. ஸோ இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு அதுக்கு செலவு, அதுக்கப்புறம் அதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு ஹீரோவுக்கு சுத்தமாக எதுவும் புரியல. இவர் கையில் பணம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு ஹீரோவோட அப்பா அம்மாவே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் வந்து சரியாகவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவமானங்கள் தான் வீட்லேயே நடக்குது. ஒய்ஃப் கூட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சரியாக பேசாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வருத்தத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அக்கா மாப்பிள்ள இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சைனா போக போகிறாரு அவர் வேலை விஷயமா. அதுக்கு வந்துட்டு அங்கே போய் என்ன பண்ணணும், எந்த ஃபுட்டு சாப்பிடணும், எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டகாசம் ஒரு பக்கம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அட்டகாசம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக அவருக்கான முடிவு என்ன இருந்திருக்குன்னா, இப்போ சைனா போகிற வாய்ப்பு வந்து இப்போ கிடையாது, அது கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சவும் அவரும் இப்போ ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருவார். இந்த ஒரு விஷயத்துக்கே அவரால் தாங்க முடியல. அதனால வந்துட்டு அதாவது ஈஸியாக மற்றவங்கள பேசலாம், தனக்கு ஒரு விஷயம் வரும்போது மன உடஞ்சு உட்காந்துருப்பாங்களா,
அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவர் இருப்பார். வந்துட்டு இப்போ ஓடாத பேக்கரி இனிமேல் ரன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது, வட்டியும் கட்ட முடியாது, குடும்பத்தையும் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, பேக்கரி இழுத்து மூடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற வேலையை போய் செஞ்சாவது சம்பளமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டே இருக்காரு. அப்படி தான் ஒரு நாள் ரொம்ப கலப்பாக இருக்குது, பசிக்க தானே செய்யும், என்ன தான் கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் பசி வர தானே செய்யும். சாப்பிடும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது சம்பாதிக்க வகையில் உனக்கு எப்படி உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியுது அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட சாப்பிட தட்டையே பிடிக்கிட்டு போயிடுவாங்க, உன்னால் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியுதுன்னு. இந்த மாதிரி பெற்றவங்களை இந்த மாதிரி நம்மளை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போயிடுவார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வேலை இல்லாமல் இருக்கார்ல, ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் தேடி வந்திருப்பார். அதாவது ஒரு இடத்த பார்த்து அங்கே ஏதாவது ஒரு கட்டணம் அப்படின்னு கட்டடம் கட்டணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பார். அது வந்து ஹீரோ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கொடுத்து ஓகே பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி டீலிங் முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து 3 lakhs 3 லட்சம் கொடுக்குறதா பேசியிருப்பாங்க. அதை அவங்க அப்பாட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருந்திருப்பாரு. ஆனால் வந்துட்டு இதெல்லாம் நல்லபடியாக அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் ஹீரோ கட்டின இடம் பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிருக்கும். கடைசியில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசின அமௌண்ட்டை கொடுக்காம 3 லட்சத்துக்கு பதிலாக 1 லட்சம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ தான் தன்மானம் அதிகம் உள்ளவர் தானே, டக்குன்னு என்ன சொல்வாருன்னா நான் பேசினது 3 லட்சம், நீங்கள் கொடுக்குற பிச்சை காசு 1 லட்சத்துக்காக நான் வேலை பார்க்கல, என் தன்மானத்தை இழந்து நான் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 லட்சத்தையும் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் ஹீரோவோட அப்பா அம்மா வந்துட்டு கிடைச்ச காசே இல்லாத நேரத்தில் கிடைச்ச காசை நீ வேணாங்கிற அப்படின்னா உனக்கெல்லாம் என்ன திமிரு, நீ எப்படிடா வாழ்க்கையில் முன்னேற போகிற உருப்பட போகிற அப்படின்ற மாதிரி கண்டபடி ஹீரோ வந்து பேசுவாங்க. நான் பார்க்குற ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோட ஒய்ஃப், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துப்பார்ல, டிசைனர் வேலை, அந்த வேலையோட முதலாளி இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, திரும்ப நீங்கள் அவரை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அவரும் சரி அவரை வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ பார்த்தியில அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது என் தன்மானத்தை விட்டு நான் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. நீ எல்லாருக்கூடையும் சேர்ந்துட்டு நான் அசிங்கப்படுத்துறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா காசு இல்லை அப்படின்றதுனால தானே பெற்றவங்களே உன்னை இது மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க, அப்போ மற்றவங்க பேசுறதெல்லாம் தப்பே கிடையாது, நீ போய் வேலைக்கு சேர அப்படி இப்படின்ற மாதிரி விஷயத்துக்கும் பேசவும் நம்ம பொண்டாட்டி இந்த மாதிரி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம் இருந்தாலும் இப்போ என்ன இப்போ வேலை கிடைக்காம இருக்குது, அந்த வேலையை போய் திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசை மாற்றிக்கிறாரு. அதோட முதல் வேலை பார்த்தாருல அதே இடத்துக்கே திரும்ப வராரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கு வராரு. இப்போ முதலாளி பார்த்தீங்கன்னா எதையும் மனசில் வச்சுக்காம நார்மலாகவே அவர் எப்பவும் அவர் வேலை உண்டு அவர் உண்டு அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. கொஞ்சம் இதாகவும் கனிவாகவும் நடந்துக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப தயக்கமாக இருக்குது, இந்த மாதிரி நடந்த இடத்துல இப்படி வேலை பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் வேலையை பார்க்குறாரு. நாட்கள் ஓடுது. இப்போ முன்னை விட இப்போ கொஞ்சம் காசு நல்லாவே சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் அடைச்சிக்கிட்டே வராரு. இதே நேரத்தில் பெற்றவங்க ஒய்ஃபு அவங்களுக்கு தேவைகளையும் வந்து அவர் பூர்த்தி பண்ணிகிட்டே தான் வருவார். வந்துட்டு அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவர் சைனா போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த பிளானை வேறு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா, இதனால இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தார். இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா அது நீங்கள் இல்லை, சைனா போகிறதுக்கான ஆளை வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவரால் தாங்கிக்க முடியல. எனக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரையுமே சத்தம் போடுறாரு. இந்த மாதிரி வேலை வந்து தேவையில்லை, தன்மானத்தை விட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்பவே உடஞ்சு போயிருக்கு. என்னதான் அவர் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாலும் தனக்கு பணம் இல்லாத நேரத்தில் வந்துட்டு அப்பா அம்மாவாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் தன்னை மதிக்கலைன்றது அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஸோ இந்த உலகம் வந்துட்டு நம்ம நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காது, பணம் இருக்கா இல்லையான்றது தான் பார்க்கும். ஸோ பணம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே நம்ம நாக்க தொங்க போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ரொம்ப விரக்தியாக நினச்சி பேசிகிட்டு இருப்பாரு. அம்மா என்ன சொல்கிறாருன்னா நீ அந்த மாதிரி இப்படிலாம் யோசிக்கிற இந்த மாதிரிலாம் நீ இருந்து இல்லை, அதுதான் கரெக்டு, தன்மானத்தோடு இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாளாக தலகனமாக இருந்த மாமா இருக்கார்ல அவர் இப்போ ஹீரோக்கே அவர் இருந்ததான் கரெக்டுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோக்கு எப்படின்னா வந்துட்டு இங்கேயே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு சரி வராது, நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு பிறக்க போகிற பிள்ளையை வந்துட்டு அதாவது நம்ம பிள்ளையை வந்துட்டு நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும். ஏன்னா இன்றைக்கே காசு இல்லாத போது கண்டபடி பேசுகிறாங்க, நாளைக்கு வந்துட்டு பிள்ளை இருக்கும்போது சரியாக வளர்க்கல அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. ஸோ வெளிநாடு போகிற ஏற்பாடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கவனம் இப்போ அதில் இருக்கும். வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே அதாவது ஹீரோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு மன வருத்தம் வருது. பணத்துக்காக தான் உங்ககிட்ட பழகிறோம் நினச்சிக்கிட்டியா அப்படியா எப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவர் மனசில் உள்ள கஷ்டங்கள் கவலை எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி தீர்த்துறாரு. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பிரசவ வலி வரவும் அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா ஒன்று பிறந்துருது. இதோட ஆசையாக வந்துட்டு ஹீரோ வந்து இந்த குழந்தைய பார்க்குறாரா, பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெளிநாட்டு போகணுன்ற ஆசையே இருக்காதுல்ல, இந்த குழந்தை கூட இருக்கணும்னு தானே ஒரு தோணும். அதனால என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த வெளிநாடு போகிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த குழந்தை கூட இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரும் போகும், ஆனால் வந்து அந்த பிரியம் சந்தோஷம் இது எல்லாமே வந்துட்டு இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போது இப்போ அவரோட அக்கா மாமா இருக்கார்ல அவர் வந்துட்டு அவராக சொல்வார், நான் ஆரம்பத்துலேருந்து உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கேன் அவமானப்படுத்திருக்கேன், ஆனால் உண்மையிலேயே நீ தான் ஜெயிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன் அப்படின்னா இந்த உலகம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஜெயிச்சு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஜெயிக்கிறது அவங்களோட வெற்றியை மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை தோல்வி அடைஞ்சிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தோத்தவன் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறான். அப்படி பார்க்கும்போது
பார்க்கும்போது நீ தான் ஜெயிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் தலகணத்தில் இருந்தவர் இப்போவே அவருக்கு சில விஷயங்கள் புரிஞ்சதுனால அவர் அந்த மாதிரி பேசுவார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார். கடனையும் ஓரளவு அடைச்சு முடிச்சிருப்பாரு. குடும்பத்தோட இப்போ சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ஒரு குடும்பம்னா இப்படி தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விமர்சனம் தான் இது. உங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம்.